என்ன சொல்ற? இப்ப அவன் எங்க இருக்கான்? வாங்கல, நான் கூட்டு போறேன் அவன்கிட்ட. ஒயிட் ட்ரிபிள் ஃபோரும் பிரேக்டன்ஸ் பண்ணலும் அடுத்த 5 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனா இவங்க அங்க போகும்போது அந்த இடத்துல ராய்ஸ்டார் இல்ல, ரிப்போக் மட்டும் தனியா இருக்கான். ரிப்போக் ஒயிட் ட்ரிபிள் ஃபோரை பார்த்து ரொம்பவே பயந்துடுறாரு. ரிப்போக்கும் இப்பதான் இங்க வந்திருக்கீங்க, பிரேக்டன்ஸ் பண்ணல, ஏன் உனக்கு தெரியாதா? எங்கால அடிக்கும்போது வேடிக்கை பார்த்தல, இப்ப அடி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போக் அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. ஆனா நம்ம ரிப்போக் மட்டும் சும்மாவா வேகமா எழுந்து பிரேக்டன்ஸ் பண்ணல ஒரே அடி, பிரேக்டன்ஸ் பண்ணல் ஒரு அடிக்கே சுருண்டுறாரு. ரிப்போக் ஒயிட் ட்ரிபிள் ஃபோர் அடிக்க போகும்போது ஒயிட் ட்ரிபிள் ஃபோர் தப்பிச்சிடுறாரு. இது வரைக்கும் யாருமே ஒயிட் ட்ரிபிள் ஃபோரை அடிச்சது இல்ல, ஆனா ரிப்போக் இப்ப அடிக்க வராரு. ஆனா நம்ம ஒயிட் ட்ரிபிள் ஃபோர் புள்ளி ரிப்போக்க ஒரே அடி அடிச்சிடுறாரு. நம்ம ரிப்போக்கால அந்த அடியில இருந்து தப்பிக்கவும் முடியல, திருப்பி அடிக்கவும் முடியல. ஏன்னா அவர் அடிச்சது ஒயிட் ட்ரிபிள் ஃபோர். ஒரு வழியா ராய்ஸ்டாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா ராய்ஸ்டார் வரப்ப ஒயிட் ட்ரிபிள் ஃபோர் அந்த இடத்துல இல்ல. ரிப்போக் உடம்புல எந்த அசைவுமே இல்ல. ராய்ஸ்டாரும் டேய் உன்னால முடியல, ஏந்திரு ஏந்திரு அப்படி இப்படின்னு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி ரிப்போக்க ஒரு வழியா ஏந்திருக்க வச்சிடுறாரு. ரிப்போக்கும் ஒரு வழியா ஏந்திடுறாரு. ராய்ஸ்டார் உன்னை யார் அப்படி பண்ணது? ரிப்போக்கும் நீ பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்ட, அவன் போய் ஒயிட் ட்ரிபிள் ஃபோரை கூப்பிட்டு வந்துட்டான், நான் என்ன பண்றது? நானும் நல்லாதான் சண்டை போட்டேன், ஆனா ஒயிட் ட்ரிபிள் ஃபோர் ஆச்சு என்னை அடிச்சிட்டான். ராய்ஸ்டாரும் சரி அதை பத்திலாம் கவலைப்படாத, என் கூட வா